நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று போய் தன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பது பெரிய ஏற்றம். சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறது. ஆவணி மாதம் மொத்தம் சிம்மத்தில் தான் இருப்பார். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3, 10 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேத்து போகான்றதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர உங்களுடைய பண வரவு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்திற்குன்னு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரால் சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல், அதை தவிர அரசியல், அரசு சார்ந்த வேலை செய்பவர்கள், அரசுக்கு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துலையும் சுபத்துவமான புத பகவான் தனித்து இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேனால் கண்டிப்பாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு, லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகிறார். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவருக்காக செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் பௌர்ணமி யோகம் வேறு வருது. இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அதாவது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11 மணி 11:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரும். என்ன ஒரு பெரிய விசேஷம்னா 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பொருள் வரும். அதை தவிர வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இதில் கவர்மெண்ட், அதாவது சிம்மராசிக்காரர்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கவர்களுக்கு நல்ல ஒரு திடீர் ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையினோட உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க காஞ்சிபுரத்தில். உங்களுக்கு அதில் ஒரு துளசி மாலை மட்டும் போட்டு வாங்க. அவருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்.